මෙච්චර කාලෙ ඔය වගේ කඩි වැඩි කරේ නෑ කවුරුත්. ඇත්තටම ගොඩාක් සතුටුයි. ඉතින් දැන් ගොඩාක් අය මේ දුප්පත් අය මේ වතුකම් කරුවන්ට මෙහෙම කඩි වැඩි කරේ මේ පාර තමයි. ගොඩාක් සතුටුයි ඉතින්. මොකද හිතෙන්නේ? අම්මා මොකද හිතෙන්නේ පඩු වැඩිවීම ගැන? மிக்க நன்றி ஜனாதிபதிக்கு. ஆனால் எங்களுக்கு இந்த சம்பளத்தை கூட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் பூனாக்கலை செல்வராஜுக்கும் மிக்க நன்றி எங்களுக்கும். පඩු වැඩිවීම ගැන මොකද හිතෙන්නේ? ඇත්තටම ගොඩක් සතුටුයි. ඉතින් අපේ අර මන්ත්‍රීතුමාලාට ගොඩක් ස්තුති කරන්න ඕනේ. අපිට පඩි වැඩි කරපු නිසා. ඇත්තටම මෙච්චර කාලයක් දුක් විඳ මිනිස්සු දැන් සතුටින් වැඩ කරනවා. ඇත්තටම හරිම සතුටුයි අපිට. මොකද හිතෙන්නේ පඩු වැඩිවීම ගැන? වාර්තාගත වැඩිවීමක් මේක. එතෙක් කල පැවතුණු රජයේ ඇතුළු අපේ ආණ්ඩුව වලින් කිසිම දෙයක් මෙච්චර දවසක මේ තරම් පරිවීමක් ලැබුණා කියන එක සතුටින් කියන්න දෙයක් නැහැ. ඒත් අපේ ජනාධිපතිතුමාගේ මේ පරිවේඩි කිරීම අපි ඉතා සතුටින් පිළිගන්නවා. අපේ වතු ජනතාව ගැන වැඩි වැඩ කොටසක් කරලා අද අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී කිට්වන් සෙල්වරාජ් මැතිතුමා අපේ වතු යටිතල පාසුකම් අමාත්‍ය මැතිතුමා ඇතුළු අපේ කාර්ය මණ්ඩල සියලු දෙනාටම අපි ස්තුතිවන්ත වෙනවා අපේ මේ පරිවේඩි කිරීම සඳහා. අපි ලංකාවේ ඉතිහාසය ගත්තොත් මේ තරම් ලොකු පඩි වැඩි කිරීමක් අපි මම අද වැඩට ඇවිල්ලා අවුරුදු 20ක් විතර වෙනවා. ඒ කාලය තුල මට මගේ දැනුම හැටියට මේ තරම් ලොකු පඩි වැඩිවීමක් මේකයි මේක තමයි කියලා කියන්න අපි ගොඩක් සතුටින් කියන්න මම කැමතින් කියනවා. මොකද අම්මා පඩු වැඩිවීම ගැන හිතන්නේ? சம்பளம் எங்களுக்கு இதுவரை காலமும் எவ்விதத்திலும் குறைந்து காணப்பட்டது. ஆனால் இந்த ஜனாதிபதி அவர்கள் வந்ததற்கு பிறகு சொன்ன வார்த்தையை சரியாக நிறைவேற்றியுள்ளார். 400 ரூபாய் சம்பள தொகையை எங்களுக்கு கொடுத்தமைக்கு மிக நன்றி கூறுகிறேன். சம்பளம் கிடைத்ததற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எமது ஜனாதிபதி அவர்களுக்கு. வணக்கம். இந்த சம்பள பேச்சுவார்த்தையில் இந்த ஒரு வருடமும் அதிகரிக்காத ஒரு சம்பளம் இந்த வருடம் 400 ரூபா அதிகரிச்சிருக்கிறாங்க. இது தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு மூலியமாக சம்பள நிர்ணய சபையில் கதைக்கிறதுக்கும் எங்களுக்காக தோட்ட மலைய மக்களுக்காக காய்ச்சி கொடுத்த சம்பளத்தை உயர்த்தி கொடுத்து எமது அமைச்சர்களுக்கும் எமது பூனாகலை இருக்கின்ற பாராளுமன்ற அமைச்சர் கிட்டன் செல்வராஜ் அவர்களுக்கும் எங்களை மலைய சம்பந்தமாக காய்ச்சி கொடுக்குறதுக்கு அதுக்கும் கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க நிறைய போராட்ட மத்தியிலும் கூட நிறைய கம்பெனிகள் சம்பளத்தை உயர்த்தி கொடுக்காத நிலையிலும் கூட எமது மக்களுக்காக கட்டாயமாக இந்த 1700 ரூபா சம்பளம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த 400 ரூபா சம்பளத்தை அதிகரித்து கொடுத்ததுக்கும் அது இல்லாமல் நிறைய குடிநீர் அபிவிருத்தி வீடமைப்பு திட்ட வசதி பாதை நிர்மாணம் செய்கிறது இந்த வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்குறதுக்கு எமது அரசாங்கத்திற்கும் கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை நாங்கள் மிகவும் சந்தோஷமாக எமது தோட்ட தொழிலாளர்களோடு சந்தோஷத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம். You're watching the Life Traveler channel.